ஃபோனை சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு வந்து நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்க ரெசார்ட் வெப் சீரிஸில் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெசார்ட் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்குமே சூப்பராக வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதில் வந்து எருமசாணி யூடியூப் சேனல் மூலமாக ஃபேமஸான ஆக்டர் விஜய், தர்ஷனா, அபிநயா இவங்க எல்லாருமே மெயின் லீட் ரோலில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஆக்டர் விஜய் அவங்க மேலே வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருந்துருக்காங்க. அதாவது ரெசார்ட் வெப் சீரிஸில் ஸ்ரீமதி கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்க ஆக்டர்ஸ் அனுகிரகா அவங்க விஜய் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நான் நடிச்சதுக்காக ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தும் சரி, டேரக்டர் சைட்லேருந்துமே எனக்கு எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணலை. இதுக்கு எல்லாமே விஜய் தான் காரணம். விஜய் தான் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி இந்த வெப் சீரிஸ்ல எல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு ஆடிஷன் வர மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. முழுக்க முழுக்க விஜய் மேலே தான் காரணம் அப்படின்னு அனுகிரகா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க சைட் ஆஃப் இஷ்யூ வந்து என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து விஜய் கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தப்ப விஜயும் விஜயோட ஒய்ஃப் நக்ஷத்ராவுமே வந்து அவங்க ஃப்ரெண்டை ரொம்பவே அப்யூசிவ் வேர்டில் பேசியிருப்பாங்கன்னு அனுகிரகா வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமாக விஜயோட ஒய்ஃப் நக்ஷத்ரா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க சைட் ஆஃப் என்னென்ன வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க, என்ன நடந்ததுன்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அனுகிரகாவும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுமே வந்து நைட் 11:30க்கு கால் பண்ணி ரொம்பவே ஷவுட் பண்ணதாகவும் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபோனை சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு வந்து நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் வந்து ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் வந்து நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நான், என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போது ஒரு ஒரு சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலாக அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், ஸோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலனா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயத்துக்கு யாராவது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காம மாற்றி கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் யூசிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ். இந்த சோ கால் அனுகிரகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போகிறாங்க, அதனால நம்மளை எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நாங்கள் ரேண்டமாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தோம். ஸோ இன்னொருத்தவங்களை வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் நாங்கள் சீப் திங்ஸ்லாம் நாங்கள் பண்ணலை. ஸோ அனுகிரகா நீங்கள் ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் என்னோட கொஸ்டினே. அண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து எதனால எனக்கு இப்போது உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ அம்மாக்கோ வந்து ரேண்டமாக ஒருத்தவங்க 11:30க்கு கால் பண்ணி இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருந்தா ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கரெக்டா? அதே தான் நானும் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க பயங்கரமாக, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வந்து பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, அது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது.
உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னே எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து வி ஆர் நாட் ரன்னிங் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தென் வை டு யூ ஹேவ் டு கால் அஸ் அண்ட் ஆஸ்க் கேஷ்? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா. நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே. கண்டிப்பாக ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஐடிக்கு இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்கள் போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்கன்னா அதுக்குமே நம்ம தான் நம்ம காசில் வந்து பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போவோம். ப்ரையராகவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எப்படி விஜய் இதில் இன்வால்வ் ஆவாங்க? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் அனுகிரகா, உங்கள்கிட்ட என்ன கேட்கணுன்னா, உமனுக்கு சப்போர்ட் பண்ணோம், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்போது? எனக்கு என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? நான் வந்து விஜயை வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் க்ரைங், ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் புட்டிங் அ வீடியோ ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் தே ஆர் ரைட். அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப ட்ராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பற்றி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்கள் கேட்காம எவ்வளோ ரேண்டமாக என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிர்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 half an hour பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் வந்து அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னோட பேஜில். இது வந்து எப்படி வந்து இது வந்து இட் இஸ் நாட் குட். நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கீழே என்னோட பையனை பற்றி கர்மா வில் ஹிட் யூ பேக், இதுதான் உங்களோட டவுன்ஃபால், அப்புறம் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிவிட்டு ஐ ரியலி ஹோப் ஸோ அண்ட் ஸோ பீப்புள் கம் அண்ட் ரேப் யூ அண்ட் யூ டை. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ இன்ஹியூமனாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்காம? அண்ட் நான் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னார். பிகாஸ் எங்கள் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணலை, எங்கள் சைடில் எந்த ஒரு தப்பும் நடக்கலை. பட் ஸ்டில் இது வந்து விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம ஒரு ரிட்டன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு கேட்கல. பிகாஸ் எங்கள் ஃபேமிலியோட பேர் இதில் டேமேஜ் ஆகுது அண்ட் விஜயோட பேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனாக இல்லை, அண்ட் உங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க மேலே அப்படியே ஒரு ப்ளேம் நீங்கள் போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி இஃப் ஐ ஹேவ் டு. ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து அனுகிரகா அவங்க சைடான என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரா அவங்களோட சைடில் என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணதுக்கு பே பண்ணணுங்கிறது முழுக்க வந்து ப்ரொடக்ஷன் டீமுடைய கடமை தான். ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்கல அப்படிங்கிறப்ப கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நட்சத்திரா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சினிமா அப்டேட், சீரியல் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மீடியா ரூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.